விஜய் அவர்களுக்கு பல சிக்கல்கள் வந்து இப்போ அவருக்கு அரசியல் ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, அவருடைய சினிமா பயணம் ரீதியாகவும் சரி, நிறைய சிக்கல்கள் அவர் வந்து கையாள வேண்டி இருக்கு. இவ்வளவு சிக்கல்களையுமே அவர் எப்படி கையாண்டு, இது எல்லாத்துலயுமே அவர் வெற்றி காண போகிறாரா? அப்படிங்கிற பதிவு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய நிறைய சிக்கல்களுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சம்பந்தப்பட்டதாகவே இருக்க நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும், அரசியல் அண்ட் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர் கையில கிடையாது. இருந்தாலும் அதுவுமே அவருக்கு ஒரு அழுத்தமாக மாறி இருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா எல்லா பக்கமும் சேர்ந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி தான் அந்த விஷயத்த பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றது? அஹ் ஜனநாயகன் பட பிரச்சனையா இருக்கலாம், இல்ல அவருடைய குடும்ப விஷயமா இருக்கலாம், அல்லது அரசியல் காரணங்களால அவருக்கு ஏற்படுற சிபிஐ கரூர் சம்பந்தப்பட்ட அந்த ஸ்டாம்பேடு காரணமா அவருக்கு கொடுக்குற சிபிஐ விசாரணையா இருக்கலாம். இது மாதிரியான அழுத்தங்கள் மற்றும் மக்களை நேரடியா போய் சந்திக்கிறதுல எஸ்ஓபில உள்ள சில சிக்கல்கள், இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவ்வப்போது விஜய் அவர்கள் கையாண்டுட்டே வராங்க. அவரு நிறைய மாவட்டங்கள்ல வந்து கூட்டம் போடுறதுக்கான நிறைய ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது விஜய் அவர்களை எப்படி கையாளுறதுக்கான அவருக்கு தேவையான மன வலிமையை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா இந்த விஷயங்கள் இதற்கு முன்னாடி இந்த அரசியல் தலைவர்களாக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதையெல்லாம் சமாளிச்சு அந்த சூழ்ச்சிகளை உடைச்சுதான் அவருக்கு தேவையான இடத்துக்கு வந்தாரு அப்படிதான் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரிதான் இந்த விஷயமும் ஃபர்ஸ்ட் நம்ம அரசியல் ரீதியா இந்த விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா, அவருக்கு நிறைய மாவட்டங்கள்ல எழுச்சியான மக்கள் வந்து அவரை பார்த்தாங்க. அதுல கரூர் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. மக்கள் சந்திப்புலையும் எஸ்ஓபி போடுறதுல இருந்து எஸ்ஓபி போட்டு மக்கள் இவ்வளவு மக்களை சந்திக்க கூடாது, இவ்வளவு மக்கள் தான் சந்திக்கணும், இந்த டைம் கட்டுப்பாடு நிறைய விதிமுறைகளை கொண்டு வந்தாங்க. அது விதிமுறைகள் வந்து தாவைக்காவுக்கு ஏற்றுக்கொண்டதாக இல்லை. ஆனா அவங்க மக்கள் மத்தியில இந்த விஷயங்களை கொண்டு சேர்க்கணும். அதுக்காக நிர்வாகிகள் சந்திப்பு மாதிரி நடத்திக்கிட்டு வராங்க. இப்ப இது ஒண்ணு இருக்கு, ஒரு புறம் இருக்க. சிபிஐ விசாரணை வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து விசாரணை திரும்பவும் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு ஒரு நெருக்கடியா இருந்தாலும் கூட, இது ஒரு புறம் மீடியாக்கள்ல கட்டமைக்கப்படுற ஒரு விஷயம்னா பாஜகவோட கூட்டணி சேர போறாரு, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது, அவங்க அவருடைய விவாகரத்து விஷயமும் ரொம்ப பெருசாக திரிச்சு விடப்பட்டு நிறைய பேச்சுக்கள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு. அதோ ஒரு புறம் அவரு கையாண்டாலும், அப்புறம் ஜனநாயகன் இந்த ஒரு இஷ்யூ, இதுவுமே இன்னமும் படம் ரிலீஸ் ஆகாத நிலை தான். அதுக்கு ஒவ்வொரு காரணங்களா சென்சார் போர்டு சொல்லிக்கிட்டே போறாங்க. அதுவுமே இது எல்லாமே ஒரு அழுத்தத்தை அவருக்கு கொடுக்கும் அப்படின்னு அவருடைய எதிர் சக்தியில உள்ளவங்க எல்லாருமே அதை பாக்குறாங்க. ஆனா அந்த விஜய் அவர்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா, நான் நார்மலா தான் இருக்கேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அவர் வந்து மக்கள் மத்தியில அதை தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாரு. இந்த விஷயம் கூட இப்போ லேட்டஸ்டா கூட இந்த விவாகரத்து விஷயத்துல அவர் சொன்னாரு, இது விஷயம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொன்னார். இது வந்து பெரிய பூகம்பமா வெடிச்சு, இது வந்து சில பேர் வந்து எப்படி இந்த விஷயத்த பேசலாம் அப்படின்னு பேச போய் நிறைய விஷயங்கள் இது வெடிக்க ஆரம்பிக்குது. அவர் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் வந்து, மக்கள் இதை பத்தி பேச வேண்டிய விஷயம் கிடையாது, மக்கள் பிரச்சனை நிறைய இருக்கு, நீங்க இந்த விஷயத்த பேசுற அளவுக்கு ஒருத்தான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் கன்வே பண்ணாரா, அது அவருக்கு மட்டும் தான் புரியும். ஆனா நிறைய வெளியே போகும்போது இது திருச்சி பேசப்பட்டு ரொம்ப தவறுதலாக பேசப்படுது. இதை வந்து அவரு எப்போதும் போலதான் அமைதியா தான் கையாள்வாரு. ஆனா இவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுமே திருச்சி பேசப்படுது நிறைய விஷயங்கள்ல. அதுதான் அவருமே ஒவ்வொரு மீட்டிங்லயும் அடுத்து அடுத்து வர்ற மீட்டிங்லாம் அதெல்லாம் கோடிட்டு நிறைய விஷயங்கள்ல அவர் பேசிக்கிட்டே வர்றாரு. இப்போ இந்த அரசியல் நகர்வுகளை நம்ம பார்த்தோம்னா, விஜய் அவர்களுடைய கட்சி அரசியல் நகர்வுகளுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த நிறைய விஷயங்கள் வந்து அவரை சுத்தி பின்னப்படுறதுனால அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அழுத்தம் ஏற்படுதா, இல்ல இந்த அழுத்தத்தை உடைக்கணும், மக்கள் மத்தியில பழைய அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்த டிவிக்கு மாதிரி அவர் எமர்ஜி ஆகணும் அப்படின்னா, சப்போஸ் தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி முடிஞ்சது, அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய பப்ளிக்கோட பிரசன்ஸ் வந்து எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அவரு தேர்தலுக்குள்ள எந்த மாதிரியான அவருடைய எமர்ஜிங் இருக்க போகுது அப்படிங்கிற பொறுத்துதான் அவருக்கு ஓட்டு வருமா வராதான்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் டவுன்ஃபால்ல இருக்க மாதிரிதான் ஐ ஃபீல் தோணுது. சப்போஸ்
ஏன்னா திமுக நிறைய இடங்கள மாநாடு போடுறாங்க, மீடியாவை கையில் வச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஏடிஎம்கே நம்ம சொல்ல வேண்டியதுல என்ன பண்றாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது டிஎம்கே பக்காவா பிளான் பண்ணி நிறைய விஷயத்த பண்றாங்க. நம்ம அதை தனியா பேசுவோம். இதுல தாவேக்காவோட விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவ்வளவு விஷயங்களையுமே ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் அவர்கள், ஆனந்த் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இவங்க எல்லாருமே தாவேக்கா விஜய் அவர்கள் வர முடியல. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே கிரவுண்ட்ல இறங்கி நிறைய விஷயங்களை பண்ணா இது கொஞ்சம் பீக் ஆகும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கப்படுது. ஆனா அது மாதிரி விஷயங்களே அவங்க பண்றது கம்மியா இருக்கு. அங்கங்க மாடு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க டெய்லியும். அது நடந்துட்டு தான் இருக்கு. மக்கள் பிரச்சனைகளை உள்ள இறங்கி நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு நம்ம மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மக்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோப்பை வந்து அவங்க தக்க வைக்கிறாங்கிறா. அதாவது மக்கள் ஹோப் கொடுத்துட்டு அந்த ஹோப்பை ஓட்டு போட வர வரையமாச்சும் அவங்களுக்கு அந்த ஹோப்பை தக்க வைக்கிறதுக்கான நிலைப்பாடை தமிழக வெற்றி கழகம் கொடுக்குதா அப்படின்னா அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த கேள்விக்குரிய எப்படி அவங்க வந்து நிவர்த்தி பண்ண போறாங்க அப்படிங்கிறத இனி வரும் அரசியல் நகர்வுகள் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் இன்னமும் ஹெவியா இருக்கணும். இன்னும் ஃபீல்ட்ல இறங்கணும். ஃபீல்ட்ல மக்களுக்கு பிரச்சனையே நிறைய விஷயங்கள் பேசணும். அது மாதிரியான பிரச்சனைகளை பேசினாதான் அவரு இன்னமும் எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இன்னமும் ஒரு குற்றச்சாட்டு எழ ஆரம்பிச்சிருக்கு அவர் மேல. அதாவது ஏடிஎம்கே, டிஎம்கே மாதிரி இவர் வந்து நிறைய வாக்குறுதிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 2000 ஏடிஎம்கேவும் 1000 டிஎம்கேவும் 2500 விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இலவசங்களை வந்து கொடுக்க மறுக்கிற சீமான் அவர்கள் வந்து இதை வந்து ரொம்பவும் கடுமையான சொற்களால விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இவர் எப்படி ஒரு மாற்று சக்தியா இருக்க முடியும், டிஎம்கே ஏடிஎம்கேவோட நீட்ஸ் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பெண்களுடைய வாக்குகளை அப்படி எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இது மாதிரி விஷயங்களை அவர் பண்றாரு அப்படின்னு பார்த்தாலும் கூட மக்களுக்கு இது ஒரு தேவையான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா மேரேஜுக்கு, குழந்தை பிறந்தா மோதிரம், கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை, அப்புறம் அது மட்டும் இல்லாம ஒரு பவுன் தங்கம், இது மாதிரி விஷயங்களை வந்து அவர் சொல்றது வந்து ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க சொன்ன விஷயங்கள் தான். இந்த விஷயங்கள் தான் விஜய் அவர்களும் சொல்றாங்க. இதை வந்து மக்கள் வந்து பாசிட்டிவா எடுக்க போறாங்களா, இல்ல இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து வாக்குறுதிகளா சொன்னார். எல்லாமே நடைமுறையில பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது சாத்தியமே பண்ணவே முடியாத விஷயங்கள் அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி வாக்குறுதிகளை டிஎம்கே கொடுத்தாங்க. அதே மக்கள் ஏற்றுதான் ஓட்டு போட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து யாரும் கொஸ்டின் கேட்கல, இதெல்லாம் பண்ணலையா, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறது அப்ப ஆள் கிடையாது. இப்ப கொஸ்டின் கேட்கறது ஒரு கட்சி வந்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதாவது நம்ம சில விஷயங்கள்ல திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப அப்பட்டமா கேவலமா முட்டு கொடுக்குறதெல்லாம் தெரியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி இங்க ஏன் பேசல அப்படின்னா, அங்க ஈரான் போர் நடக்குது, இஸ்ரேல் போர் நடக்குது, அதை பத்தி ஏன் ஒரு கருத்து கூட இல்லை அப்படின்னு கேட்கிற முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாட்டை ஃபர்ஸ்ட் பாருடானா ஃபர்ஸ்ட் நீங்க ஈரான் இஸ்ரேலுக்கு போறீங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஸ்டின் கேட்கிற மாதிரி நடந்துட்டு ஏன்னா இது பதில் சொல்ல தெரியல. அது மாதிரி பிரச்சனைகள் இங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் அந்த இப்போ உள்ள கால சூழ்நிலையா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் இன்னமும் சாதுரியமாக நிறைய விஷயங்களை கையாள வேண்டிய அவசியம் இருக்கு. விஜய் அவர்கள் இன்னமும் இதை வந்து இன்னமும் ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்களும் அவர் நகர்வுல பண்ற நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் எலெக்ஷன் வரையும் பக்கவா பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. மக்கள் வந்து அவரை ரொம்ப நம்புறாங்க. அந்த ஹோப்புக்கு அவர் தகுதியானவரா அப்படிங்கிறத அவர் தான் நிரூபிச்சு காட்டணும். அவர் தான் அந்த முன்னுதாரணமா நிக்கணும். அது வந்து விளையாட்டா எடுத்துக்க கூடாது. நமக்கு தான் ஆதரவு இருக்கே அப்படிங்கிற ஒரு மெத்தன போக்குல இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தாருன்னா அவருக்கு வீழ்ச்சியை தான் கொடுக்கும். சப்போஸ் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் இன்னமும் தன்னை மெருகேற்றிக்கிட்டு மக்கள் பணியில இன்னமும் ஸ்ட்ராங்கா உள்ள வந்தார்னா அவர் கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிட்டும். இல்லை என்றால் அவர் வீழ்ச்சி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் இந்த அரசாங்கம் கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மக்கள்ல வந்து இதே மாதிரி திரும்பவும் ஒரு அரசுக்கு அடிமையாக 5000 ரூபாயோ 2000 ரூபாயோ இல்ல ஓட்டுக்கு காசு வாங்கிடும் இதே மாதிரி அடிமையாகவே இன்னும் ஒரு 5 வருட காலங்கள் இருந்துட்டு தான் போவாங்க. இதுக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்று வேண்டி விரும்புகிறேன். நன்றி.